நலம் வாழ 2.0ல கருவாடு நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்க போகிறோம். யார் சாப்பிடவே கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை 10-12 வயசு கூட ஏதாவது ரொம்ப தலைவலிக்குது, டிஸியாக இருக்குது, ரொம்ப முடியல அப்படின்னு பார்த்தாங்கன்னா உடனே, அதுவும் இந்த 25லேருந்து 30க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு முடிஞ்ச அளவு நம்ம உடம்பு மேலே என்னெல்லாமோ தடவிட்டு நம்ம ஸ்வெட்டிங்கே ஆகக்கூடாது, அந்த மாதிரி யோசிக்கிறோம். அப்போ உணவையும் மாற்றணும். காயை வெறும்னா நம்ம வேக வச்சு சூப் குடித்தோன்னா இதில் 2 மில்லிகிராம் தான் சோடியம். இதே ஒரு பேக்கெட்டில் ஒரு சூப் மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னா 20 மில்லிகிராம் சோடியம், 10 மடங்கு ஏறுது. ஸோ இப்போ கருவாடுங்கிறது எப்படி செய்கிறாங்க? இதை ஃபிஷ் எடுத்து அதை உப்பு போட்டு காய வச்சு அப்படி தான் அதை பண்ண முடியும். பட் செய்யும் முறையில் இதை எங்கே வைக்கிறாங்க காயை, அந்த வைக்கிற இடம் க்ளீனாக இருக்கா? இப்போ ரோட்டில் பண்ணுறாங்க, இல்லை பீச்சாங்கரையில் ஓரத்தில் பண்ணுறாங்க, அதில் மண், அதில் கிருமிகள் இந்த மாதிரிலாம் வராத தவிர்த்து அதை பண்ணுறாங்களா? இதெல்லாம் முக்கியமான கருத்து. இப்போ சுத்தமாக வீட்டில் ஒரு இடத்துல மொட்டை மாடி இல்லை பின்னாடி எங்கே தூசி அந்த அளவு வராதோ அந்த இடத்துல அவங்க க்ளீனாக மூடி வச்சு லைட்டாக வராத அந்த மாதிரி பண்ணாங்கன்னா பெட்டர். இல்லை ரொம்ப வெயில் இருக்கிறச்சே ஃபஸ்ட்டு அதை போட்டு எடுத்துட்டு அதுலேருந்து அந்த தண்ணி பதம் இறங்க இறங்க அந்த அளவு வராது. அண்ட் ஹை ஹீட், அதாவது நல்ல வெயிலில் போட்டு போட்டு எடுத்து வச்சாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, அது க்ளீனாகவும் இருக்கும். இதில் அந்த எல்லாம் மொக்காத அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ செய்யும் முறையும் க்ளீனாக இருக்கணும். அண்ட் அதை எப்படி பண்ணுறாங்களோ அதை உப்பும் அளவோடு தான் இருக்கணும். இது ரெண்டும் முக்கியமான கருத்து கருவாடில். இப்போ கருவாடை பொறுத்தவரையிலும் இது ஒரு காரக்குழம்பு பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. அண்ட் அதை கடைசியில் போட்டு அதை நல்லா அது வெந்த உடனே இதில் உப்பு டேஸ்ட் பண்ணி, உப்பு இன்னும் போடணுமா, ஏன்னா ஏற்கனவே கருவாடில் உப்பு இருக்குது, அது சரியா இல்லைன்னா ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் செய்வாங்க. இப்போ இந்திய நாட்டை எடுத்திங்கன்னா நம்ம உலகத்திலே ஃபஸ்ட் எதில் இருக்கும்? நம்ம கிரிக்கெட்லேயோ இல்லை பாஸ்கெட் பால்லையோ இல்லை செஸ்லேயோ சில சமயம்தான் வரும். பட் எப்போ பாரு எதில் ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதய நோயில். உலகத்திலே ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா இந்தியா. அப்போது இது ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய விஷயம். ஏன்னா 10 பேருக்கு ஒருத்தர், எந்த காஸ்ட் க்ரீடு என்ன எக்கனாமிக் லெவல் எதுவாக இருந்தாலும் 10 பேருக்கு ஒருத்தருக்கு இருதய நோய் இருக்குது. அண்ட் அதுலேயும் இருதய நோயில் ரொம்ப சீக்கிரம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த கொதிப்பு. இப்போ ஒரு சின்ன குழந்தை 10-12 வயசு கூட ஏதாவது ரொம்ப தலைவலிக்குது, டிஸியாக இருக்குது, ரொம்ப முடியல அப்படின்னு பார்த்தாங்கன்னா உடனே பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்க. அவ்வளோ சின்ன வயசுலேயே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு 45 வயசு அதுக்கு மேலே தான் வரும். இப்போ சின்ன வயசு, அதுவும் இந்த 25லேருந்து 30க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு ரத்த கொதிப்பு இருக்குது. அது ரத்த கொதிப்பு தாங்க, நாங்கள் ஒரு மாத்திரை போட்டுனா சரியாக போயிடும், அதனால என்ன, உணவை பற்றி என்ன கவலை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உணவில் சோடியம் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோடியம் சத்து ஏற ஏற ரத்த கொதிப்பும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இப்போ நீங்கள் மாத்திரை ஸ்ட்ரென்த்து கூட பார்க்கலாம். 5 மில்லிகிராம், 10 மில்லிகிராம், 40 மில்லிகிராம், 50 மில்லிகிராம் வரலும் கூட போகலாம். அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸும் வரும். முன்ன காலத்தில் எல்லாருமே வாழ்ந்தது ஒரு 70 வயசு. ஸோ அவங்களுக்கு 50 வயசில் வந்தால் 20 இயர்ஸில் சைடு எஃபெக்ட் அந்த அளவு பிக்கப் ஆகாது. இப்போ 12 வயசு இல்லை 20 வயசு 25 வயசில் அவங்க மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 90-100ன்னு போயிட்டுருக்கு. அப்போ எவ்வளோ வருஷம் அவங்க மருந்து எடுப்பாங்க? அதோட சைடு எஃபெக்ட்லாம் அவங்களுக்கு கேட்சப் ஆகும் இல்லையா? அதனால ஜாகிரதையாக இருக்கணும். உப்பு சத்து இல்லை சோடியம் சத்து நம்ம எந்த அளவு நம்ம உணவில் குறைக்கிறோமோ அந்த அளவு நல்லது. இப்போ சில ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க உப்பே இல்லாத
சாப்பிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹை பிளட் ப்ரெஷரே இல்லை. இந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் உலகத்தில் இருக்காங்க. ஸோ உப்புங்கிறது நம்ம இயற்கையிலேயே நம்மளுக்கு நிறைய உப்பு சத்து, அதாவது சோடியம் சத்து கிடைக்குது. எதில் சோடியம் இருக்குது? பாலில் கூட இருக்குது, கீரையில் கூட இருக்குது. இயற்கையாக நம்ம எது சாப்பிட்டாலும் அதில் சிறிய அளவு சோடியம் சத்து வரதான் வருது. அதுவே நம்மளுக்கு போகிறோம், நம்ம இந்த அளவு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிராம் தான் நம்ம சாப்பிட முடியும் சோடியம் சத்து. அதுவே நம்ம உப்பு அப்படின்னு பார்த்தா 5 கிராம் தான் சாப்பிட முடியும். மற்றதெல்லாம் சோடியம் சத்தும் சேர்ந்து வருது உப்பை தவிர. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் எல்லாரும் சாப்பிட்றது 11 கிராம் உப்பு. அப்போது அதை தவிர சோடியம் சத்து சேர்த்து வச்சு எங்கேயோ போயிடுது. 7லேருந்து 8 கிராம் சோடியம் சத்து மாத்திரம் சாப்பிட்றோம். உப்பு 11 கிராம் சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற நிலையில் நம்ம கருவாடு இல்லை வத்தல், வடாம், இந்த மாதிரி விஷயங்கள் உப்பு போட்டு செய்கிற விஷயம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி. முன்ன காலத்தில் வெளியில் இருந்தாங்க, வயக்காட்டில் இருந்தாங்க, நிறைய வேர்த்து விடும். அதனால அவங்க இந்த மாதிரி சாப்பிட்டா கூட வேர்வை வழியாக அந்த சோடியம் வெளியில் போயிடும். இப்போது ஜாஸ்தி வேர்வை வராப்பில் நம்ம லைஃப் ஸ்டைலே இல்லை. முதல்ல சூரிய பகவானை பார்க்கறதே இல்லை. பார்த்தா கூட முடிஞ்ச அளவு நம்ம உடம்பு மேலே என்னெல்லாமோ தடவிட்டு நம்ம ஸ்வெட்டிங்கே ஆகக்கூடாது, அந்த மாதிரி யோசிக்கிறோம். அப்போ உணவையும் மாற்றணும் இல்லைங்களா? வெளிநாட்டெலாம் பார்த்தீங்கன்னா 2 கிராம் தான் சோடியம் சாப்பிட்றாங்க, அது குறைவாக கூட சாப்பிட்றாங்க. நம்ம 7லேருந்து 8 கிராம் சோடியம், ஆனால் உப்பில் 11 கிராம் வரலும் போயிட்டோம். நம்ம ஐசிஎம்ஆர் சொல்கிறது 5 கிராம், 2 மடங்குக்கு மேலே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதில் தான் பிரச்சனை. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும், எல்லாருமே ஜாகிரதையாக இருக்கணும். யார் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் எப்போவாவது ஒரு நாள் சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது. மாதத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ப்ராப்ளமே கிடையாது. பட் யார் சாப்பிடவே கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருத நோய் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் பெரும்பாலும் இதெல்லாம் சாப்பிடாத இருந்தால் நல்லது. இல்லை சாப்பிட்டா கூட ஒரு 2 டீஸ்பூன் வேணால் டேஸ்ட்டுக்கு ஊற்றிக்கலாமே வழிய நிறைய அந்த குழம்பை ஊற்றி ஊற்றி சாப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ யார் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து சாப்பிட்லாம், பட் சிறிய அளவு சாப்பிடணும். ஏன்னா நம்ம உணவில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சோடியம் சத்து உப்பு மாத்திரம் இல்லாத இப்போ இந்த பேக்கெட்டட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றோம். இப்போ பேக்கரி ஐட்டம்ஸ் மனவாரி எங்கே வேணால் கிடைக்குது. அந்த பேக்கரி ஐட்டம்னு ஒன்று எடுத்திங்கன்னா எது வேணால் இருக்கட்டும், பிஸ்கெட், ப்ரெட்டு, பன்னு, கேக்கு, இதில் பல விதமாக சோடியம் சத்து வருது. ஒன்று உப்பு, ரெண்டாவது இதில் பேக்கிங் சோடா, அதுவும் சோடியம், பேக்கிங் பவுடர், அதுவும் சோடியம். ஸோ எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. சிலர் டேஸ்ட் என்ஹான்சர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் சோடியம் இருக்குது, இந்த டேஸ்ட்டை ஏற்றுறதுக்கோசரம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4-5 வித சோடியம் வருது. இதே நம்ம வீட்டில் ஒரு சூப்பு காய வெறும்னா நம்ம வேக வச்சு இந்த சூப் குடித்தோன்னா இதில் 2 மில்லிகிராம் தான் சோடியம். இதே ஒரு பேக்கெட்டில் நீங்கள் அதை எடுத்து கரைச்சி ஒரு சூப் மாதிரி பண்ணி குடிச்சிங்கன்னா 20 மில்லிகிராம் சோடியம், 10 மடங்கு ஏறுது. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வெளி உணவு நிறையா சாப்பிட்றவங்க இருக்காங்க. வெளி உணவுலேருந்து நிறைய சோடியம் வரைச்சு நம்ம கருவாடும் சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா ஏற்றிட்டே போகுது சோடியம் சத்து. அதனால் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, எல்லாரும் எப்பாவது சாப்பிடுங்க, சிறிய அளவு சாப்பிடுங்க, அதில் ப்ராப்ளம் கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.